மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1976, 2002 இந்த 2 ஆண்டுகளிலேயுமே எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் வற்புறுத்தித்தான் தொடர்ந்து 25 ஆண்டுகள் இது நீடிக்கட்டும் என்கின்ற சட்டத்தை அந்த திருத்தத்தை கொண்டு வந்தோம். அது இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சியிலும் சரி, வாஜ்பாயுடைய ஆட்சியிலும் சரி. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் தமிழ்நாட்டை அடமானமும் வைக்காது, அடகும் வைக்காது. நாங்கள் எந்த துரோகமும் செய்ய மாட்டோம். தமிழ்நாட்டை காப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லட்சியம். எனவே எங்களுடைய குறிக்கோள் 7.18 என்கின்ற அந்த சதவிகிதம் குறையக்கூடாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1976, 2002 இந்த 2 ஆண்டுகளிலேயுமே எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் வற்புறுத்தித்தான் தொடர்ந்து 25 ஆண்டுகள் இது நீடிக்கட்டும் என்கின்ற சட்டத்தை அந்த திருத்தத்தை கொண்டு வந்தோம். அது இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சியிலும் சரி, வாஜ்பாயுடைய ஆட்சியிலும் சரி. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் தமிழ்நாட்டை அடமானமும் வைக்காது, அடகும் வைக்காது. நாங்கள் எந்த துரோகமும் செய்ய மாட்டோம். தமிழ்நாட்டை காப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லட்சியம். எனவே எங்களுடைய குறிக்கோள் 7.18 என்கின்ற அந்த சதவிகிதம் குறையக்கூடாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1976, 2002 இந்த 2 ஆண்டுகளிலேயுமே எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் வற்புறுத்தித்தான் தொடர்ந்து 25 ஆண்டுகள் இது நீடிக்கட்டும் என்கின்ற சட்டத்தை அந்த திருத்தத்தை கொண்டு வந்தோம். அது இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சியிலும் சரி, வாஜ்பாயுடைய ஆட்சியிலும் சரி. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் தமிழ்நாட்டை அடமானமும் வைக்காது, அடகும் வைக்காது. நாங்கள் எந்த துரோகமும் செய்ய மாட்டோம். தமிழ்நாட்டை காப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லட்சியம். எனவே எங்களுடைய குறிக்கோள் 7.18 என்கின்ற அந்த சதவிகிதம் குறையக்கூடாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.